வணக்கம். குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு, குடியிருப்பதற்கு செக்ஷன் 19 த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அதன் கீழே ரெசிடென்ஸ் ஆர்டர் எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்ணி நைட் டைமில் துரத்திடுறாரு பிரச்சனை பண்ணி. அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு பேரண்ட்ஸு எல்லாருமே வெளியூரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெண் என்ன செய்யணும் அப்படின்னா, பயப்படாம தைரியமா இமிடியேட்டா அந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கோ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கோ ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது ரெசிடென்ஸ் ஏற்படுத்தி தருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நைட் டைம் பாதுகாப்பாக ஒரு பிளேஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பாதுகாப்பான பிளேஸ்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் டைரக்டா மேஜிஸ்ட்ரேட்டை பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் கீழே ரெசிடென்ஸ் ஆர்டர் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். எந்த பிளேஸ்ல எல்லாம் ரெசிடென்ஸ் ஆர்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஜாயிண்டா எடுத்த வீடாக இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் டெனன்சி எடுத்து வச்சிருந்த வீடா கூட இருக்கலாம், ஹஸ்பண்டோட ஓன் ப்ராப்பர்ட்டி வீடாவும் இருக்கலாம், ஹஸ்பண்டுக்கு உரிமை இருக்கிற கோஷேரர் வீடாவும் இருக்கலாம். இங்க எல்லாம் ரெசிடென்ஸ் ஆர்டர் வாங்கிக்க முடியும். எந்த மாதிரியெல்லாம் ரைட்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, நாட் டு டிஸ்டர்பிங் த பொசஷன், அவங்களோட சைல்டு அவங்களுக்கும் சேஃப்டி ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்கள டிஸ்போசிங் வெளியேற்ற கூடாது அந்த பிளேஸ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுவே அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா, அவரை அந்த வீட்டில இருந்து அவரோட வீடாவே இருந்தாலும் வெளியில இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிக்கலாம். இப்ப அந்த ஃபேமிலியில வேற யாராவது தொந்தரவு பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லேடிஸா இருந்தாங்கன்னா ஒரு மாமியாரோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா லேடிஸை வெளியேற்ற முடியாது. ஹஸ்பண்டை வெளியேற்ற மாதிரி லேடிஸை வெளியேற்ற முடியாது. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் அகாமடேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். ஆல்டர்னேட் அகாமடேஷன் அப்படிங்கிறது அவங்க ரெண்ட்டுக்கு ஒரு எடுத்து இருக்கலாம். அந்த ரெண்ட்டை அவங்க ஹஸ்பண்டையே பே பண்ண சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அடிஷ்னல் ஃபினான்ஷியல் நீட்ஸ் எதெல்லாம் இருக்குமோ அதையும் அவரையவே பே பண்ண சொல்லி கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, டு ரிட்டர்ன் ஆஃப் ஸ்ரீதன் ஆர்டிகல்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ், ஷேர்ஸ் இதெல்லாமே அந்த ஹஸ்பண்டோட கஸ்டடியில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் கேட்டு பெற முடியும். நான் முன்னமே சொல்லியிருப்பேன், ஹஸ்பண்டோட கோ ஷேரர் ப்ராப்பர்ட்டி அது அவர் அவரோட உடன் பிறந்தவங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அலினேட் பண்றாரு அப்படின்னா அது நம்ம கோர்ட்டோட வித் பர்மிஷனோட தான் அவரோட ரைட்ஸை விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் வாங்க முடியும். அது மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு பாண்ட்ல எழுதி கூட வாங்கலாம். வித் ஷூரிட்டியோ வித்தவுட் ஷூரிட்டியோ எழுதி கேட்கலாம். ஹஸ்பண்டோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அந்த வீட்டில் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒய்ஃபுக்கு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு ரைட்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கல்ல சில பெண்கள், அதாவது அந்த பெண்கள் அந்த ஆண் ஆல்ரெடி மேரிட் ஆனவர் அப்படின்னு தெரிஞ்சே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு ரெசிடென்ஷியல் ஆர்டர் கிடைக்காது. அவங்க நேச்சர் ஆஃப் மேரேஜ் லைஃப்ல வரமாட்டாங்க. இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரெசிடென்ஸ் ஆர்டருக்கு எதிராக சிலர் அப்பீல் போவாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ரெசிடென்ஸ் ஆர்டர் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், மதரா இருக்கலாம், டாட்டரா கூட இருக்கலாம். இவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரெசிடென்ஸ் ஆர்டருங்கிறது ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நியாயம்தான் வெல்லும். தேங்க்யூ.